கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் அண்மையில் ஏற்பட்ட போர் பதட்டத்திற்கு பின்னர் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உறவுகளில் புதிய முன்னேற்றங்கள் உருவாகி வருகின்றன. பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், அணுசக்தி கண்காணிப்பு, ஹோர்முஸ் ஜலசந்தியின் எதிர்காலம், காசா விவகாரம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தற்போது சர்வதேச கவனத்தையும் ஈர்த்துள்ளன. ஈரான் இஸ்லாமிய நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மட்டுமல்லாமல் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்த தயாராக இருப்பதாக அந்நாட்டு உயர்மட்ட அதிகாரி முகமது பாகர் கலீபாப் தெரிவித்திருக்கிறார். அஜர்பைஜானில் பாகு நகரில் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பேசிய அவர், குறிப்பாக பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகளுடன் நெருக்கமான உறவை உருவாக்க விரும்புவதாக கூறியிருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் சமீபத்தில் நடைபெற்ற மோதல் வெறும் போர் மட்டுமல்ல என்றும், மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சமநிலையை மாற்றும் முயற்சியாக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். சமீபத்திய மோதலின் போது ஈரானின் தாக்குதல்களுக்கு உள்ளான ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளார். அதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கும் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய நிலைமை பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதல்ல, தற்காலிக இடைவேளையாக மட்டுமே இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் மோதல்களை நிறுத்துவது, ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைத்திருப்பது மற்றும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்ற உறுதிமொழிக்கு பதிலாக பொருளாதார தளர்வுகளை வழங்குவது போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை ஒரு தற்காலிக இடைவேளை மட்டுமே என்றும், பேச்சுவார்த்தை செயல்முறை நிறுத்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலக பேச்சாளர் தாஹிர் ஹுசைன் அன்ராபி தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரம் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருதரப்புகளுக்கும் இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது, ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைத்திருப்பது மற்றும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்ற உறுதிமொழிக்கு பதிலாக பொருளாதார நிவாரணங்களை வழங்குவது போன்ற விடயங்களை உள்ளடக்கியுள்ளது. இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் மற்றும் அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு தொடர்பான முக்கிய விவகாரங்கள் அடுத்த 60 நாட்களில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் ஆராயப்பட இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புதிய செயல்முறையின் தொடக்கமாக இருப்பதாகவும், முன்னேற்றம் ஏற்படும் போது அது நேர்மையான விளைவுகள் தெளிவாக வெளிப்படும் என்றும் பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்தும் இருக்கிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் ஆய்வு செய்யப்படுமா என்பது தொடர்பாக அமெரிக்காவும் ஈரானும் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வந்த நிலையில், சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் மரியானோ குரோசி முக்கிய விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அணுசக்தி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதனால் அணுசக்தி தளங்களை நேரடியாக ஆய்வு செய்வது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆய்வுகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்பது முக்கியமல்ல என்றும், நாளை அல்லது இன்னும் சில நாட்களில் நடந்தாலும் அவை நிச்சயமாக இடம்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதற்கிடையில் IAEA ஆய்வாளர்கள் ஈரானுக்கு வருவதற்கான இந்த திட்டமும் இல்லை என்று ஈரான் தெரிவித்திருந்தது. எனினும் ஈரான் மேலதிக சர்வதேச அணுசக்தி ஆய்வுகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் IAEA ஈரானின் செயற்பாட்டிலிருந்து ஒரு அணுசக்தி நிலையத்தை ஆய்வு செய்திருந்தது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் சேதமடைந்த அணுசக்தி தளங்களை அந்த அமைப்பு ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மீதான சர்வதேச கண்காணிப்பு மீண்டும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான
ஹோர்முஸ் ஜலசந்தியை மையமாக கொண்டு புதிய கடல்சார் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு விதிக்கப்படக்கூடிய கட்டணங்கள் தொடர்பாக ஈரானும் ஓமானும் இணைந்து புதிய ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஆரம்பத்தில் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணங்கள் அறவிடுவது குறித்து ஈரான் கருத்து வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்போது பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சேவை கட்டணங்களை வசூலிக்கும் உரிமை ஜலசந்தியை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு இருப்பதாக ஈரானும் ஓமானும் வலியுறுத்தி வருகின்றன. இந்த விடயத்தை விரிவாக ஆய்வு செய்வதற்காக இரு நாடுகளும் இணைந்து ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைக்க தீர்மானித்திருக்கின்றன. இதன் மூலம் ஹோர்முஸ் ஜலசந்தியின் நிர்வாகம் மற்றும் பயன்பாடு தொடர்பாக புதிய கடல்சார் ஆட்சி முறையை உருவாக்கும் முயற்சியில் ஈரானும் ஓமானும் முன்னேறி வருவதாக அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உலக எரிபொருள் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பான இந்த நடவடிக்கைகள் சர்வதேச வர்த்தகம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இப்படி இருக்க, ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி பாசம் நைமுடன் தொலைபேசி மூலம் முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த உரையாடலின் போது அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே சமீபத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் காசாவில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்திற்காக ஈரானுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பாசம் நைம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் ஈரான் வெளிப்படுத்திய உறுதியான நிலைப்பாட்டிற்கும் பாராட்டு தெரிவித்ததாக ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதன்போது பாலஸ்தீன மக்களுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் தனது நிலைப்பாட்டை வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார். மேலும் காசா மீதான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்கள் தொடர்பான விடயங்களை மற்றும் சர்வதேச மத்தியஸ்தர்களுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காசா நிலைமை மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த தொலைபேசி கலந்துரையாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதேவேளை மத்திய கிழக்கில் பதற்றம் குறைந்துள்ளதாக காணப்பட்டாலும் ஈரான், ஈராக் மற்றும் லெபனான் நாடுகளின் வான்வழிகளை பயன்படுத்தும் விமானங்கள் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு முகமை அறிவுறுத்தியும் இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே இடைக்கால ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ள நிலையிலும் இந்த நாடுகளின் வான்வழி வழியாக விமானங்களை இயக்குவதை தவிர்க்குமாறு விமான நிறுவனங்களுக்கு அந்த முகமை பரிந்துரைத்துள்ளது. குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் அதனை சூழ்ந்துள்ள வான்வழி பகுதிகளில் போர் நிறுத்த மீறல்கள் ஏற்படும் சாத்தியம் இன்னும் இருப்பதாக அது எச்சரித்திருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இடையிலான போர் நிறுத்தம் முழுமையாக நிறுத்தப்படாத காரணத்தால் லெபனான் வான்வழியிலும் பாதுகாப்பு அபாயங்கள் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை ஹோர்முஸ் ஜலசந்தி, காசா நிலைமை மற்றும் மத்திய கிழக்கு வான்வழி பாதுகாப்பு தொடர்பான புதிய முன்னேற்றங்கள் பிராந்தியத்தின் எதிர்கால அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகவும் மாறியுள்ளன. இது இப்படி இருக்க மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.